Hi, this is Irshad here. Welcome to Dear Cinema. ஸோ இந்த வீடியோவில் நான் ரீசெண்ட்லி பார்த்த 2 பீரியட் ஃபிலிம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 படமுமே வந்து ஈக்குவலி ஹேஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து கங்குவா. ஸோ கங்குவா வந்து சிவா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சூர்யா, பாபி டியோல், தீஷா பட்டானி, நட்டி, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, கேஎஸ் ரவிக்குமார், கருணாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காஸ்டே நடிச்சிருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ ஃபிலிம் விச் இஸ் செட் ஆன் லைக் 1070 AD அந்த மாதிரியான ஒரு பீரியட் ஃபிலிமாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. பேசிக்லி ரெண்டு டைம்லைனில் வந்து படம் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு பவுண்டி ஹண்டர், ஸோ கோவாவில் பேஸ்டாக இருக்கார். ஸோ இவர் வந்து பேசிக்லி வந்து போலீஸ்க்கு வந்து கிரிமினல்ஸை பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கு இவருக்கு வந்து ஒரு சில கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு பவுண்டிக்கு போகும்போது அங்கே வந்து யதார்த்தமாக ஒரு பையனை பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் வந்து இவரை வந்து தெரிஞ்ச மாதிரியே வந்து பார்க்குறான். அண்ட் இவங்களுக்குள்ளே பார்க்கும்போதே ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ஸோ அது என்ன கனெக்ஷன், ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அண்ட் இது வந்து காலங்காலமாக எப்படி இது கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி கேரிட் பை சூர்யா அப்படின்னு சொல்லலாம். தோ ஹிஸ் பர்ஃபார்மன்ஸஸ் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் லைக் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருந்தாலும் he tries a lot to carry the film completely, like both, அதாவது லைக் இந்த கோவா போர்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த பீரியடில் வர அந்த போர்ஷனாக இருக்கட்டும், கங்குவா வர போர்ஷனாக இருக்கட்டும், அதை வந்து நல்லாவே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. he has put a lot of effort to make sure to show the difference அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது வந்து எனக்கு காஸ்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறையா அந்த எப்படி சொல்கிறது, காஸ்டிங் வைஸ் வந்து நாட் இந்த கோவா போர்ஷனில் வந்து எனக்கு அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. பட் அந்த கங்குவா போர்ஷனில் வர, அதாவது பீரியட் போர்ஷனில் வர காஸ்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் வந்து அது அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே காஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், இல்லை மேக்கப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸ் நல்லா இருந்துச்சு. மேபி ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்குறனால நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லைக் ஸோ எனக்கு தெரிஞ்சு லைக் ஸ்மால் ஸ்க்ரீன்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு சில விஷயங்கள் லைக் ஒரு சில கிளிச்சஸ் இருந்தாலோ இல்லை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நிறைய இடத்துல வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க விஎஃப்எக்ஸ் அண்ட் கிராஃபிக் ஒர்க்ஸ். நல்லா லைக் எஸ்பெஷலி ஆனிமல்ஸ், அந்த ஈகிள் காமிக்கிறதெல்லாவே ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லைக் அந்த கடலில் வர சீக்வன்சஸாக இருக்கட்டும், அந்த கப்பல் யூஸ் பண்ணி வர சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லொக்கேஷன்ஸும் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த சாய்ஸ் ஆஃப் லொக்கேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. லைக் எஸ்பெஷலி அந்த பீரியடாக காமிக்கிற வர போர்ஷன்ஸ் வந்து சாய்ஸ் ஆஃப் the choice of landscape and locations வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோதான் வந்து லைக் இந்த படத்து மூலியமா வந்து சொல்ல முடிஞ்சிச்சு, லைக் பாசிட்டிவ்ஸாக சொல்ல முடிஞ்சு. அண்ட் இதுலேயுமே வந்து இதோட கான்ட்ரடிக்டாகவே வந்து நம்ம நெகட்டிவ்ஸும் சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் லொக்கேஷன்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா இருந்தாலும் கதைக்கு எந்த அளவுக்கு அது உதவுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து லைக் இந்த படம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் லேண்ட். அதாவது லேண்ட் அப்படின்னா லைக் ஒரு சில ட்ரூப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட லேண்டை வந்து அதை காமிக்கிற விதம்
வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து காமிச்சிருக்கலாம். அதுவே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஒரே லொக்கேஷன்லேயும் இருக்கிற மாதிரி இருக்குது, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, என்னதான் நீங்கள் வந்து 1000 AD அப்படின்னு காமிச்சாலும் லைக் இந்த அளவுக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து ஒரே லொக்கேஷனில் இருக்குமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் எந்த எப்படி சொல்கிறது, அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி படத்தில் எஸ்பெஷலி நீங்கள் ட்ரைபல்ஸ் அப்படின்னு காமிக்கும் போது அண்ட் தே ஆர் பேஸ்ட் ஆன் லேண்ட், அதாவது லைக் லேண்ட் பேஸ்டு ட்ரைபல்ஸ் அப்படின்னு காமிக்கும் போது அது அவங்கவுங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். அதெல்லாமே வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படலை அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து த கோவா போர்ஷன் வந்து இட் வாஸ் டெரிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். த ஃபர்ஸ்ட் ரீசன் பீயிங் லைக் த வே தே ஸ்பீக். அது ஏன் அப்படி ஒரு ஸ்லாங்கு கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு இன்னுமே வந்து புரியல. ஏன்னா வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசுகிற மாதிரி, ஒரு இங்கிலீஷ் கலந்த ஒரு தமிழ் பேசுகிற மாதிரி அது என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னே புரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப வியர்டாக பேசின மாதிரி இருந்துச்சு. அதுவும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் த லீட் ரோல் சூர்யாவிலேருந்து லைக் எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்படிங்கிற போது அது ஏன் அந்த மாதிரியான சாய்ஸ் ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு இன்னுமே வந்து புரியல. அண்ட் ஒரு இடத்துல இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற போது, இந்த மாதிரியான ஒரு ஸ்லாங்கில் பேசுகிறாங்க அப்படிங்கிற போது, அப்படி நீங்கள் பீரியட் செக்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே எல்லாருமே கத்துறாங்க. லைக் எல்லாருமே நார்மலாக பேச மாட்டேறாங்க. ஓகே, அட்லீஸ்ட் லாங்குவேஜ் வைஸ் அது வந்து எல்லாருமே சிமிலராக பேசியிருந்தாங்க. அது வந்து லைக் ஒரே டோன் ஆர் லைக் ஒரே மாதிரியான ஸ்லாங் யூஸ் பண்ணியிருந்தாலும் எதனால எல்லாருமே கத்துறாங்க, எதனால எல்லாருமே கத்தி பேசுகிறாங்க, ஒரு எமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு ட்ரைபல் பீப்புளே வந்து இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல வராங்களா? ஏன்னா அவங்க வந்து நேச்சர் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறவங்க. அண்ட் அப்படி இருக்கிறவங்க வந்து நேச்சருக்கு ஒரு 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 லைக் நிறைய ஆனிமல்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல அந்த மாதிரியான அப்படி கத்தி பேசுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லைக் தே ஹாவ் லைக் மெனி சவுண்ட்ஸ், நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும். பட் அந்த அளவுக்கு கத்தி பேசுவாங்க, அந்த அளவுக்கு கத்துவாங்களா, இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெருசாக ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கலாம். அண்ட் த ஸ்க்ரீன் பிளே ஆர் த ஸ்டோரி வைஸ் நம்ம வந்தோம் அப்படின்னா இட் இஸ் த சேம் பேட்டர்ன். சிவாவோட அந்த இதுக்கு முன்னாடி இருந்த படங்களோட அதே பேட்டர்னாக தான் இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் கிட்டத்தட்ட அதே ஸ்டோரியாவே தான் இருந்துச்சு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆல் த திங் இஸ் லைக் இட் வாஸ் செட் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். அவர் இதுக்கு முன்னாடி இருந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கேரக்டர் வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா அப்படின்னா ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு ஊருக்கு, ஒரு மும்பையோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போவாங்க. இல்லை அந்த மாதிரியே ஒரு 2-3 படம் இருக்குது இவரத்தில். அதே மாதிரியே தான் இது என்ன லைக் பீரியட் கடந்து பல வருஷங்கள் கடந்து போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. வரையே பெருசாக புதுசாக எதுவும் இல்லை. அட் த சேம் டைம் வந்து இவங்க அந்த லைக் அந்த பையனுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கிறதா இருக்கட்டும், அந்த லைக் மோஸ்ட்லி அதை தான் சொல்ல வராங்க, ஜென்மமாக வந்து அந்த ஞாபகம் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காமிக்கிறது. லைக் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து பெருசாக அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை. வெறுமனா வந்து அந்த ஒரு பையன் அவன் எப்படி தப்பிச்சு எப்படி கோவாக்கு வரான் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அண்ட் சேம் கோஸ் டு த மியூசிக் வாஸ் வெரி லவுட். அண்ட் அவங்களும் லவுடாக இருந்தாங்க, த மியூசிக்கும் லவுடாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ லைக் அதே முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அகெயின் லவ், பிட்ரேயல், ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்.
இது இதுக்கு முன்னாடியே வந்து அவரோட படத்தில் பார்த்துட்டோம். அதே இதுதான். அண்ட் அண்ட் முக்கியமான கொஸ்டின் வந்து ஒய் கோல்டு அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எதனால வந்து அப்போ இருந்த காலகட்டத்தில் கோல்டை கன்சிடர் பண்ணாங்க? அதுவும் வந்து அந்த மாதிரியான இருக்கிற ஒரு லொக்கேஷனில் அவங்க அந்த கோல்டை எதுக்கு கன்சிடர் பண்ணாங்க? சரி, அப்படியே கன்சிடர் பண்ணியிருந்தாலும் அந்த கோல்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அது காமிச்சிருக்கலாம். லைக் ஓகே, ஒரு மன்னர், வெளி ஊர்ல இருந்து ஒரு மன்னர் வராரு, அவர் வந்து உங்களுக்கு கோல்டு கொடுக்குறாரு. அண்ட் அந்த கோல்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அவர் அந்த மக்கள் என்ன பண்ண போகிறாங்க, அந்த பிட்ரே பண்ண போகிற அந்த அவன் வந்து என்ன பண்ண போகிறான், அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறான், அந்த மாதிரியான சில விஷயங்கள் காமிச்சிருக்கலாம். அண்ட் இந்த படத்தை வந்து ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனே ஐ திங்க் இட்ஸ் அகெயின் ஐ திங்க் இட்ஸ் வெரி பேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா it had a lot of time to complete the film in one part itself. அது வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வலுக்கட்டாயமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னு தான் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜென்யூனான ரீசன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். பட் ஏன்னா இதில் காமிக்கிற அந்த எபிக் போர்ஷன்ஸே வந்து அவர் லைக் அந்த ஒரு பீரியட் போர்ஷன்ஸே வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். அவர் லைக் ரொம்ப ஒரு வெறுமனே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதை ஏன் இந்த அளவுக்கு இழுத்துட்டு போகிறாங்க? அண்ட் அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் எஸ், எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கான லைக் மிகப்பெரிய ட்ராபேக்கே வந்து ப்ரெஸ் மீட்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ப்ரெஸ் மீட்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் லைக் மியூசிக் ஷோஸில் ப்ரொடியூசர்ஸ் பேசுனதோ இல்லை ஆக்டர்ஸ் பேசுனதோ அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஃபீலாக இருந்துச்சு. லைக் வி ஆர் எஸ்பெஷலி நம்ம சினிமா வந்து இட்ஸ் கெட்டிங் இன்டு ஹவு மச் ஃபிலிம் வில் ஏர்ன் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு டாபிக்குள்ளே போனனால ஒரு லைக் ப்ரொடியூசர் படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து 2000 crores அடிக்கும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து இட்ஸ் அன்யூஷுவல் அண்ட் இட்ஸ் ஆல்சோ லைக் ஃப்ரைட்னிங் அப்படின்னு சொல்லணும். லைக் வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. ஏன்னா கண்டென்ட் வைஸ் இல்லாமல் வெறுமனே வந்து இந்த மாதிரியே நம்ம போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸும் வந்து லைக் யூடியூபர்ஸ் வந்து ஃபஸ்ட் டேவே வந்து அவங்க வந்து ரிவ்யூ கொடுக்கறனால தான் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் பேஸ்லெஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே நிறையா படங்கள் வெற்றி அடைஞ்சதும் அந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ்னால தான். அஃப்கோர்ஸ் இட் ஹாஸ் பிகம் டூ ஹார்ஷ் ஆர் லைக் இட் ஹாஸ் பிகம் கிளிக் பெயிட் கைண்ட் ஆஃப் லைக் கிளிக் பெயிட்டுக்காகவே கேட்குற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, அது மறுக்க முடியாது. பட் அது இவங்களுக்கு வேணுங்கிற போது அந்த விஷயங்களை சப்போர்ட் பண்ணுறதும், இவங்களுக்கு வந்து அதே பேக் ஃபயர் ஆகும்போது அதே விஷயங்களை வந்து இவங்க வந்து எதிர்க்கிறதும் வாட் மாரல் கிரவுண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதே லைக் இதே ஒப்பீனியன்ஸ்னால தான் நிறைய சின்ன படங்களும் வந்து ஆர் லைக் எதிர்பாராத ஒரு சில படங்கள்லாம் வந்து அவ்வளோ ப்ரொமோஷன் அவங்களால பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரியான படங்களையும் ஓட வச்சது இவங்க தான். இப்போ இதே படமும் நல்ல ஒரு ப்ராடக்டாக அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நேச்சுரலி வந்து பார்க்குறவங்க வந்து நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்க போகிறாங்க. ஸோ இட்ஸ் ஆல் அ ஃபீட்பேக். ஸோ அதை எடுத்துட்டு லைக் ஹவு த டீம் இஸ் கோயிங் டு கிவ் த நெக்ஸ்ட் ஃபிலிம், லைக் நிறைய கான்ட்ரவர்சிஸ் ஆயிடுச்சு பேசிக்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இட் குட் ஹாவ் பீன் அ குட் ஃபிலிம். it had a lot of potential. நிறைய ஒர்க்ஸ் போட்டிருந்திருக்காங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிட் நாட் ஒர்க் அவுட். ஸோ லெட்ஸ் சி ஹவு த செகண்ட் பார்ட் கோஸ். இந்த செகண்ட் பார்ட் கல்ச்சரும்
அண்ட் த பேன் இண்டியா கல்ச்சரும் இட்ஸ் மேக்கிங் த ஃபிலிம் நாட் கண்டென்ட் வர்தி அப்படின்னு சொல்லணும். அது லைக் யூஸ்வலி இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் தீஸ் ஃபேக்டர்ஸ் இட் இஸ் புல்லிங் டவுன் த ஃபிலிம்ஸ் அண்ட் இட் இஸ் ஹை டைம் தட் நம்ம ஆடியன்ஸுக்காக எடுக்கணும். அட் த சேம் டைம் வந்து அந்த ஆடியன்ஸ்க்காக எடுக்கிற படமும் கண்டென்ட் வைஸும் நல்லா இருக்கணும் அண்ட் ஒரு குவாலிட்டியாகவும் கொடுக்கணும். அதுதான் வந்து முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி ஹவு த செகண்ட் ஃபிலிம் கோஸ். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து தங்கலான். ஸோ தங்கலான் அகெயின் அனதர் எபிக் ஃபிலிம் ஆர் லைக் பீரியட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வித் த மிக்சர் ஆஃப் மேஜிக் ரியலிசம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து எஸ்பெஷலி வந்து ரொம்ப பிடிச்ச ஜானர் மேஜிக் ரியலிசம். அதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோராக தான் நான் இந்த படமும் பார்க்குறேன். ஸோ இந்த படத்தை வந்து பாரஞ்சித் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. And he has co-written the film with Tamil Prabha and Alagiya Perivan. So இந்த படம் வந்து விக்ரம், பார்வதி, பசுபதி, டேனியல், மாளவிகா மோகனன்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலில் நடிச்சிருக்காங்க. விக்ரம் அண்ட் மாளவிகா மோகனன் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 1850s வெப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நார்த் ஆர்காட்டில் நடக்கிறதா காமிச்சிருக்காங்க. அங்கே வந்து தங்கலான் வந்து அந்த கிராமத்தோட சீஃபாகவும் அட் த சேம் டைம் வந்து அவர் ஒரு சின்ன லேண்ட் வந்து வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஆனால் அவங்க கிராமத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாமே வந்து லைக் ஜமீன்தார் லேண்டில் வந்து பாண்டட் லேபரர்ஸாக இருக்காங்க. ஸோ இவரையும் வந்து எப்படியாவது பாண்டட் லேபராக ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி இவரும் வந்து அவரோட அந்த ஜமீன்தாரோட நிலத்துல வந்து வேலை செய்கிற ஒரு கட்டாயம் வருது. அப்போ வந்து கிளமெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷார் வந்து இங்கே அந்த நார்த் ஆர்காட்டுக்கு பக்கத்தில் வந்து கோல்டு மைன் இருக்கிறதாகவும் அங்கே வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து தெரியும் இந்த வில்லேஜஸ்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்போ வந்து இவர் வந்து அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவங்க வந்து அந்த கோல்டு மைனை கண்டுபிடிச்சாங்களா இல்லை பேசிக்லி கோல்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத கதை. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான லைக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம்னா காஸ்டிங் தான். விக்ரம் சொல்லவே வேணாம். விக்ரம் அதுவும் வந்து 2-3 ரோல், இதுலேயும் 2-3 ரோல் அப்படின்னு கெட்டப்ப அட் த சேம் டைம் ரோல்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாருன்னே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரியான ஒரு எஃபர்ட் இதுலேயும் போட்டிருக்காரு. வாக்கிங் ஸ்டைல்லேருந்து எஸ்பெஷலி அந்த தொப்பை லைக் இந்த படத்தில் அந்த ஒரு மாதிரியான ஒரு தொப்பை இருக்கும். லிட்ரலி அதெல்லாமே வந்து நாட் ஜஸ்ட் த லீட் ரோல்ஸ். மாளவிகா மோகனனும் வந்து அராத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ட்ரைபோட ஒரு ட்ரைபோட தலைவி மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆர் அந்த ஃபாரஸ்டோட பாதுகாவலர் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ரோலில் நடிச்சிருப்பாங்க. அவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து பார்வதியாக இருக்கட்டும், பசுபதியாக இருக்கட்டும், இல்லை இதில் இந்த படத்தில் வந்து டேனியல், அதுக்கப்புறம் லிட்ரலி எவ்ரி ஒன் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நாட் ஜஸ்ட் இன் ஆக்டிங் பட் அப்பியரன்ஸ் வைஸாகவும் சொல்லலாம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விக்ரமோட பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து லிட்ரலி அப்போ இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப லைக் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி எடுத்திருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க வாழ்கிற விதமாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட அவ்வளோ பார்த்து பண்ணியிருந்தாங்க. இந்த ரோல்ஸ் தவிர இவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல்ஸாக வர சில கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த கிராமத்தில் வர சில கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ நேர்த்தியாக நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி விமெனோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து நாட் ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் பட் ஆல்சோ லைக் இந்த படத்தில் அவங்க வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கே வந்து கம்ப்ளீட்லி வந்து உள்ளாடை போடாமல் அப்படின்னு தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த காலகட்டத்துக்கு அவங்க எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டாங்களோ, அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ,
இன்ஃபேக்ட் வந்து அவங்கனால வந்து லைக் உள்ளாடை வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பல விஷயங்கள்லாம் இருந்துச்சு, எஸ்பெஷலி அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும். இந்த படத்துலேயே வந்து அந்த டிஃப்ரென்சஸையுமே காமிச்சிருந்தாங்க. லைக் அந்த பண்ணையார் வீட்டில் இருக்கிறவங்க வந்து போட்டிருப்பாங்க, லைக் அவங்க வந்து இப்போ இருக்கிற காஸ்டியூம்ஸ் மாதிரியே போட்டிருப்பாங்க. பட் இவங்கனாலலாம் வந்து போட முடியாது, போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டெடிகேஷனே வந்து எஸ்பெஷலி விமென் அந்த ஆக்டிங் அந்த மாதிரியான காஸ்டியூமில் ஆக்டிங் பண்ணுறதே கஷ்டம். இதில் வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நிறைய இந்த படத்தில் இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்சஸ் லைக் லிட்ரலி எவ்ரி ஒன். அண்ட் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் விக்ரம் அண்ட் மாளவிகா மோகனன். விக்ரமோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து ஒரு 3 கேரக்டராக வராரு. அதில் வந்து 2 கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மெயினாக இருக்குது. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரைபல் மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற போது ரொம்பவே அதுக்கு வந்து எஃபர்ட் கொடுத்து நடிச்சிருக்காரு. அண்ட் சேம் வித் மாளவிகா மோகனன், அவங்களும் வந்து ஒரு அராத்தியாக நடிக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து 2 இதாக வராங்க. இவங்களுக்கும் ஒரு 3 கேரக்டர் இருக்குது. பட் அதில் வந்து 2 கேரக்டரை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் காமிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் இருந்துச்சு. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான காரணம் வந்து த லேண்ட்ஸ்கேப்ஸ். நான் லைக் இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம படத்தில் எது வந்து வீக்கர் பாயிண்ட்டாக இருந்துச்சோ அது வந்து இந்த படத்தில் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஏன்னா வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஹீட்டான ஒரு ரீஜனில் தான் எடுக்கிறாங்க. அந்த ஹீட்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. அந்த ஹீட்னஸ் வந்து நம்மளால் உணர முடியுது. அந்த அளவுக்கு வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்ஸை வந்து ரொம்பவே நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு இடமும் வந்து அந்த ஃபார்னஸ்லேருந்து அந்த டிஸ்டன்சஸ்லேருந்து அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்பவே நேச்சுரலாக காமிச்சிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட பெரிய பலம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜியோகிராஃபி இந்த மாதிரியான படங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் அது வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ஐ திங்க் ரஞ்சித் ஹாஸ் ஃபுல்லி ஷோன் இஸ் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு பொலிட்டிக்கலாக அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அவரோட ஸ்டாண்டில் வந்து இந்த படம் வந்து ரொம்பவே பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். அது வந்து ரொம்ப திணிக்காமல் ரொம்பவே நேச்சுரலாக தான் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் மாற்று கருத்து இருக்கலாம் மற்றவங்களுக்கு. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்பவே நேச்சுரலாக தான் பண்ணியிருந்தார் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி அந்த ஜமீன்தார் காமிக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், அவருக்கு பெருசாக டைலாக்கே இருக்காது இந்த படத்தில். பட் அந்த ஒரு குரூவாலிட்டியை வந்து காமிக்கிற விதம் வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தார். அட் த சேம் டைம் வந்து பிரிட்டிஷர்ஸ் லைக் இந்த படத்தில் வந்து எப்படின்னா ஒரு மக்களை நம்ம மக்கள் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு காஸ்டிசம்குள்ளே இருக்கிற சிக்கலையும் காமிச்சிருந்தாரு. அட் த சேம் டைம் வந்து வெள்ளைக்காரன் என்னதான் வந்து ஓகே அவன் வந்து காஸ்டிசம் பார்க்க மாட்டானாலும் அவன் வந்து அவனுக்குன்னு ஒரு விஷயம் வந்துட்டா அவன் வந்து எப்படி வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண மக்களே வந்து அவன் எப்படி லேபர் ஆக்கிடுறான் இல்லை வந்து அப்ரெஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா காமிச்சிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து அந்த பூநூல் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜஸ்ட் பிகாஸ் வந்து நீங்கள் வந்து அந்த பூநூல் போடுறனால வந்து நீங்கள் வந்து பிராமன் ஆகிற மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்களை வந்து படம் போகிற போக்கில் அப்படி காமிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லைக் அவரோட 2-3 ஃபிலிம்ஸ் ஐ திங்க் லைக் பாஸ்ட் 2 ஃபிலிம்ஸில் வந்து அவ்வளோ இல்லை. பட் இந்த ஃபிலிமில் வந்து ரொம்ப டைரக்டாகவே வந்து நிறையா பாலிட்டிக்ஸ் பேசியிருக்காரு. அட் த சேம் டைம் வந்து அந்த ராஜாவை காமிக்கும் போது கூட இருந்த
ஒரு கூட ஒரு பிராமன் இருப்பார். அவர் வந்து எப்படியெல்லாம் வந்து இது பண்ணுறாரு, லைக் ராஜாவை வந்து தூண்டி விடுறதா இருக்கட்டும், அந்த 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 சில 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 கன்னிங்கான விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு காமிச்சிருந்தாரு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து முக்கியமாக வந்து புத்திசம் எப்படி வந்து இங்கே வந்து அழிக்கப்பட்டுச்சு, ஆர் அதை வந்து எப்படி வந்து லைக் அதை வந்து எப்படி அழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிம்பிளாக காமிச்சிட்டு போயிடுவார். அது எஃபெக்டிவாகவும் இருந்துச்சு. அது ரொம்ப பொலிட்டிக்கலாகவும் பார்த்தேன் நான். ஸோ இந்த ஃபிலிம் இட்ஸ் அ டைரக்ட் பாலிட்டிக்ஸ். இந்த படத்தில் இந்த பாலிட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து லைக் ட்ரெஸ் பாலிட்டிக்ஸ் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து விமெனோட ட்ரெஸ், அவங்க வந்து உள்ளாடை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்துச்சு, எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி. இந்த படத்தில் அவங்க அந்த உள்ளாடை போடும்போது அவங்களுக்கு வர அந்த கம்ஃபர்டபிலிட்டியும் அந்த எக்ஸ்ப்ரெஷனும் அது கூட வர சாங்குமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. த சேம் கோஸ் டு லைக் மென் ட்ரெஸ்ஸிங் கூட. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஜாங்கோவில் வர மாதிரியான ஒரு சீன் இருக்கு. லைக் விக்ரம் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு வருவார், அதாவது இங்கிலீஷ் மென் போடுற ட்ரெஸ் போட்டு வருவார். அந்த இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன பாலிட்டிக்ஸ் வந்து நிறையாவே பேசியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாட்டும் நல்லா இருந்தாலும் அது வந்து லைக் எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நிறைய இடத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு, பட் சவுண்ட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப கெயாட்டிக்காக இருந்துச்சு நிறையா இடத்துல. அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. ஏன்னா லைக் சீன்லேயுமே அந்த 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 என்டையர் லைக் காட்சி வடையுமே வந்து ரொம்ப கெயாட்டிக்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து சவுண்டும் ரொம்ப கெயாட்டிக்காக இருக்கும்போது சம்ஹவ் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு நிறையா இடத்துல. பட் பொலிட்டிக்கலி என்னதான் வந்து இந்த படம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எக்ஸிக்யூஷன் வைஸ் ஆர் லைக் ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கோட்டையை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இட் வாஸ் நாட் அ கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான முக்கியமான ரீசன் வந்து ஸ்க்ரீன் பிளே கொண்டு போன விதம். ஏன்னா வந்து இது வந்து போத் அட்வென்ச்சரஸ் ஃபிலிமாகவும், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க, அங்கே இருக்கிற சில விஷயங்களை வந்து ஒரு கோல்டு மைனிங் ஒரு கோல்டை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற போது அந்த ட்ராவல் ஜேர்னி வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை வந்து அதுவும் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து ரெப்பிட்டேஷன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நம்மளுக்கு வந்து இந்த அராத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே அந்த கேரக்டருக்கான பர்பஸாக இருக்கட்டும், தங்கலானுக்கும் அந்த கேரக்டருக்கும் எப்படி வந்து சம்மந்தமாகுது, ஆர் லைக் தங்கலானோட தாத்தாவா கிரேட் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு ட்ரைபாக இருக்கும் போது அந்த 2 பேர்த்துக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்ச விதம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அதை டீட்டெயில்டாக தான் காமிச்சிருக்கணும். அதில் வந்து எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. எங்கே சிக்கல் வருதுன்னா, இதே சேம் பேட்டர்னில் வந்து செகண்ட் ஹாஃபில் அதே டைம்லேயும் இதை எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களோ இதே டைமில் வந்து அங்கேயும் காமிக்கும் போது இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அராத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இதில் வந்து ரொம்ப மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அப்படிங்கும் போது அந்த கேரக்டருக்கான பர்பஸை வந்து முன்னாடியே காமிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டரோட பர்பஸை வந்து லாஸ்டில் காமிக்கிறாங்க. பட் லாஸ்டில் வந்து 2 கேரக்டர் இந்த படத்தில் வந்து ட்ராவல் ஆகிற 2 கேரக்டரோட பர்பஸையும் காமிக்கிறாங்க. ஏதாவது ஒரு கேரக்டரோட பர்பஸை வந்து முன்னாடியே காமிச்சிருந்தா we would have known
மச் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இன்னும் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து இதில் வந்து கொஞ்சம் அந்த 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 மேஜிக் ரியலிசமையும் வந்து கனெக்ட் லைக் பிளெண்ட் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து அது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. எஸ்பெஷலி பர்டிகுலர்லி சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த டே அண்ட் நைட் மாதிரி சீன்ஸ் வரும். அது வந்து அது வந்து அவங்க நினைக்கிறாங்களா இல்லை அங்கே நிஜமாவே நடக்குதா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து இப்போ தங்கலான் கேரக்டருக்கும் அந்த முன்னாடி காமிச்ச அந்த நமக்கு ஒரு ஒரு ஸ்டோரி நெரேட் பண்ணாங்களா அதுக்கும் வந்து காமிச்சிருந்தா கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. பட் இங்கே இருக்கிற கேரக்டர்ஸ்குள்ளேயே அந்த டே அண்ட் நைட் காமிக்கும் போது மேபி எனக்கு அது சரியாக புரியல, அப்படி வேணா சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சில சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம வந்து டீகோடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்த்தது வந்து த லாங்குவேஜ் ஸ்போக்கன். எஸ்பெஷலி விக்ரம் பேசுகிற லாங்குவேஜே வந்து அவங்க அந்த கிராமத்தில் இருக்கும் போது பேசுகிற லாங்குவேஜ் வந்து புரிஞ்சிச்சு, ஆர் லைக் அது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. பட் விக்ரம் வந்து அடிக்கடி வந்து கொஞ்சம் விக்ரமோட கேரக்டர் தங்கலான் வந்து அடிக்கடி வந்து அந்த அந்த லாங்குவேஜ் வந்து ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, ஆர் அந்த ஸ்லாங் ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறது வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மேபி அது வந்து லைக் அந்த வேற ஒரு தமிழில் பேசும்போது அவங்களோட முந்தைய தலைமுறையில் இருக்கிற ஏதோ ஒரு கேரக்டராக வந்து பேசுகிறாரா, அந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. எனக்கு அந்த சிறுத்தை சீன் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலை. லைக் பிளாக் பேந்தர் வர சீன், பிளாக் லெப்பர்டு வர சீன் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலை. அது அந்த இடத்துக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த ட்ராவலில் வந்து ஒரு ஆப்ஸ்டக்கிள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எந்த அளவு அதுவும் வந்து அஃப்கோர்ஸ் அதுக்கான ரீசன் வந்து வருது, லைக் ரொம்ப லேட்டாக வருது அப்படிங்கிறது தான் அதில் பிரச்சனையே. அதை ரிவீல் அந்த கிளைமேக்ஸில் வர அந்த போர்ஷன் ரிவீல் ஆகும் போது வி ஆர் கெட்டிங் டயர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து எப்படியாவது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்கலாம். அஃப்கோர்ஸ் எதுவுமே வந்து வெறுமனே அங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை. அந்த பிளாக் லெப்பர்டே நம்ம சொல்லலாம், லைக் அந்த ஒன்று வந்து அது வந்து நம்மளுக்கு லேட்டராக தான் புரியும் போது அஃப்கோர்ஸ் அதுக்கான கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் இட் இஸ் கம்மிங் வே டூ லேட் அப்படிங்கிற அந்த ரிவீல் வந்து வே டூ லேட்டாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து நம்மளுக்கு அதோட பர்பஸ் வந்து முன்னாடியே காமிச்சிருக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு அந்த ரெண்டு கேரக்டருக்கான பர்பஸும் நமக்கு தெரியுது. ஸோ தங்கலான் கேரக்டர் வந்து அந்த இடத்துல இருக்கிற கோல்டு கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அராத்தியோட கேரக்டர் வந்து அந்த கோல்டு வந்து யாருமே எடுக்கக்கூடாது, ஏன்னா அதை எடுத்தால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சிக்கல்கள் வரும் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இருக்குது. பேப்பரில் ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர், பட் காட்சி வடிவத்தில் வந்து சம்ஹவ் இட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து மேஜிக் ரியலிசம் ஆர் லைக் அந்த ஒரு மேஜிக்கலான விஷயங்கள் வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. ஏன்னா வந்து இந்த படம் வந்து அவ்வளோ பாலிட்டிக்ஸ் பேசுது, அவ்வளோ விஷயங்கள் லைக் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுக்கு முன்னாடி
பேசாத நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் பேசும்போது இந்த மாதிரியான சில குறைகள் ஒரு சில இதெல்லாம் வந்து நம்மளால டீகோட் பண்ண முடியாது. ஸோ லைக் எக்ஸாம்பிள் வந்து அந்த 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 அராத்தியோட வயிற்ற கிழிக்கும் போது ரத்தம் அவ்வளோ வந்து அது வந்து கோல்டாக மாறுறதெல்லாம் ஓகே, லைக் மெட்டஃபரிக்கலி we can understand அப்படின்னாலும் we cannot demand everyone to understand that, or like we cannot demand everyone to decode that. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த படத்தோட பர்பஸை வந்து கொஞ்சம் டிமினிஷ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் வி ஆர் ஸ்டில் நமக்கு இந்த மாதிரியான ஜேர்னர்ஸ் வந்து நிறைய வேணும் தான். இட் இஸ் ஹெல்ப்பி டு எக்ஸ்ப்ளோர் மோர் ஜேர்னர்ஸ் லைக் திஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் சம்ஹவ் வந்து இந்த படம் வந்து நிஜமாவே லைக் எந்த ஒரு இட் ஷுட் ஹாவ் பீன் லைக் பாரஞ்சித்ஸ் கெரியர் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லைக் த விஷன் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆர் எனார்மஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அந்த ஸ்கேலே வந்து நினச்சி பார்க்கும்போது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. பட் சம்ஹவ் வந்து சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி எபிக் ஃபிலிம் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு சாலிட் பீரியட் ஃபிலிமாக இருந்திருக்கும். ஸோ எஸ், ஃப்யூச்சரில் ஐ விஷ் ஹீ அகெயின் ட்ரைஸ் சம்திங் லைக் திஸ், பட் இன் அ மோர் in a different way அப்படின்னு நான் நினைக்கிறேன். Let's see how it is, how he proceeds with it. ஸோ இந்த ரெண்டு படத்தோட தாட்ஸும் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி மை ஒப்பீனியன் அண்ட் மை பர்ஸ்பெக்டிவ். நான் வந்து நிறையா விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் லைக் நிறையா விஷயங்கள் எனக்கு புரியாமல் போயிருக்கலாம். எஸ்பெஷலி when it comes to தங்கலான் நிறையா விஷயங்கள் எனக்கு புரியாமல் போயிருக்கலாம். சேம் கோஸ் டு கங்குவா ஆல்சோ. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கான்ட்ரடிக்ட் பண்ணுற சில பாயிண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ எஸ், லெட்ஸ் see லைக் மோர் ஃபிலிம்ஸ் அண்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் மோர் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த மாதிரியான மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும்னா டிஆர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.